கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, க்ளோ இன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்னங்கிறத பத்தி பார்த்தோம். விசுவாசத்தில் வளர்வது எப்படி என்றது பார்த்தோம். சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ் பார்த்தோம். ஃபெய்த் இன் ஆக்ஷன், செயல்களில் வெளிப்படும் விசுவாசம்ன்றத பார்த்தோம். அண்ட் faith in God's character பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயங்கள் மேல் விசுவாசம்ன்றத பார்த்தோம். சோ இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் விசுவாசத்தினால் நடப்பது, வாக்கிங் பை ஃபெய்த். சோ வாக்கிங் பை ஃபெய்த் அப்படின்னா என்ன? சோ நிறைய பேர் விசுவாசம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோ, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்து கொண்டு இருப்பாங்க. There is a proverb in English: past is a history, future is a mystery, today is a gift. So past முடிஞ்சு போன விஷயம், அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அது ஒரு ஹிஸ்டரி மாதிரிதான். அண்ட் ஃபியூச்சர்ங்கிறது மிஸ்ட்ரி, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, அது நம்ம கையில கிடையாது. அண்ட் டுடே இஸ் a gift. இன்னைக்கு நம்ம வாழ்றோம், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம்னா அது பெரிய gift. சோ ஃபியூச்சரை நினைச்சு கொண்டோ இல்ல பழச நடந்ததை நினைச்சு பயந்து கொண்டோ இருந்தா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய வேலைகளை நம்மளால சரியா செய்ய முடியாது. சோ கிறிஸ்தவர்களாகிய நாம் கடந்த காலங்களையும் வரப்போகிற ஃபியூச்சரையும் நினைச்சு பயந்து கொண்டு இல்லாம இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றின்னு சொல்லி விசுவாசத்துல இனிமேலும் நல்லதையே எங்களுக்கு செய்வார் ஆண்டவர், அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி விசுவாசத்துல நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? சோ நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்டிங் வித்அவுட் சீயிங். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:7. நாம் காண்கிறபடி அல்ல, விசுவாசத்தினாலே நடப்போம். தேவனை நாம கண்டது கிடையாது, ஆனா விசுவாசத்திலான நடக்கிறோம். எனக்கு முன்னாடி இருந்த போதகர்கள் அவங்க சொல்லுகிற வார்த்தையினால ஆண்டவர் இப்படியானவர் நம்ம நம்புகிறோம், பைபிள வாசிக்கிறோம், ஆண்டவர் இப்படியான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், அதை நிறைவேற்றுகிறவர்னு சொல்லி நம்ம விசுவசிக்கிறோம். நிறைய சாட்சிகளை கேட்கிறோம், அதனால நம்ம பூஸ்டப் ஆகி நம்ம விசுவசிக்கிறோம் இல்லையா? அதுதான் காணாமல் விசுவசிப்பது. நாம ஆண்டவரை காணல், அவருடைய உருவம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி தெரியாது, பட் ஆனாலும் அவரை விசுவசிக்கிறோம். கடவுள் நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்லி விசுவசிக்கிறோம். அதுதான் காணாமல் விசுவசிக்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா தினமும் தேவனை சார்ந்து வாழ்வது. சோ டெய்லி டிபெண்டன்ஸ் ஆன் காட். நம்ம எப்பவுமே அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா? நம்ம ஃபீமேல்லாம் இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்லி நிறைய புரட்சிக்காரங்க எல்லாம் பேசுவாங்க. இண்டிபெண்டா இருக்கணும், நம்ம ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சு வழக்குல நிறைய இருக்கு. பட் நம்ம இண்டிபெண்டா இருக்கலாம், பட் we have to depend on God. We should depend on God only. We should rely on him. நம்ம அவரையே சார்ந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்படும் போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார். தினம் தினம் அவங்க சாப்பிடறதுக்கு மன்னாவை வானத்திலிருந்து பொழிய செய்தார். சோ அவங்க தேவனையே சார்ந்து வாழறதுக்கு ஆண்டவர் வழிகளை காட்டினார். சோ அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, வெறும் சண்டே சர்ச்சுக்கு போறோம், அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அன்னைக்கு பைபிள் வாசிக்கிறோம், அன்னைக்கு ரொம்ப ஹோலியா இருக்கும் இல்லை. மற்ற நாள்லாம் நம்மள டெய்லி ரொட்டீன் ஒர்க் தான் நமக்கு நடந்து கொண்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தினமும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். தினமும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும், தினமும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதை தியானிக்கணும், ஆண்டவரோட இடைப்படணும். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் நம்மளோட பேசுகிற சத்தத்தை நாம கேட்கணும், அவரையே சார்ந்து கொண்டு இருக்கணும். அதுதான் டெய்லி டிபெண்டன்ஸ் ஆன் காட். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததுனால அநேக அற்புதங்களை கண்டாங்க. சோ நாமளும் அப்படியாய் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது அநேக அற்புதங்களை காணுவோம். சோ நெக்ஸ்ட் என்னன்னா பயத்தை மேற்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்வது. ஓவர்கமிங் ஃபியர் அண்ட் லிவிங் வித் கான்பிடன்ஸ். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் இஸ் அ ஹிஸ்டரி அண்ட் ஃபியூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி. சோ பாஸ்ட நினைச்சு
ஃபியூச்சர்ல என்னமா ஆக போதோ அப்படின்னு சொல்லி பயந்து நிறைய பேர் இருக்கும். கிறிஸ்தவர்கள் கூட அதே மாதிரியான சூழ்நிலைகளுக்கெல்லாம் சில கனவுகளை கண்டு பயந்து இருக்கலாம். சிலருக்கு நடந்த அக்கம் பக்கத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களை பாதித்து இருக்கலாம். அதை நினைச்சு கொண்டு பயந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இடத்துல வருது. இப்போ ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சோ இந்த வசனம் எவ்வளவு தைரியத்தை கொடுக்கறதா இருக்குல்ல. நம்மளுடைய பயத்தை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கிற வசனமா இருக்குது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்ட போதெல்லாம் நான் பயந்து கொண்டு இருப்பேன். அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருப்பேன். அப்ப சர்ச்சுக்கு போகும்போது இந்த வார்த்தை பாஸ்டர் சொல்லும் போது ரொம்ப ஒரு தைரியமா இருக்கும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நிறைய நாட்கள்ல நான் வாலிப வயசுல தூங்கி எந்திரிக்கும் போது திடீர்னு கனவு எதுவும் கண்டு பயந்து இருப்பேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என் காதுல ஒலிக்கும். நான் பயந்துதான் எந்திரிச்சிருப்பேன். ஆனா இந்த வார்த்தை எனக்கு காதுல ஒலிக்கும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனுங்கிற வார்த்தை எனக்கு ஒலிக்கும். அதை கேட்டோன்னே பயங்கள் எல்லாம் ஓடி போகும். சோ அவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை, ஒரு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தையா இந்த வார்த்தை இருக்கு. சோ நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல மாட்டிக்கொண்டோம்னா, ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பிஓ இருந்தாங்கன்னா எவ்வளவு தைரியம், நமக்காக ஒருத்தர் பேச வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். அதுக்கு மேலானவர் நம்ம கர்த்தர், நம்ம ஆண்டவர் இல்லையா? சோ அவர் நம்மளோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சோ அந்த வார்த்தைய நாம என்னைக்கும் மறக்கவே கூடாது. பயம் வர நேரங்கள் எல்லாம் பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்னு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்க. பயம் தன்னால ஓடிப்போம். அதோட பலவீனங்களை குறிச்சு கூட நம்ம பயப்படுவோம். இன்னைக்கு என் பலவீனமா இருக்கேனே, நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேனோ, இன்னும் என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது, என் குடும்பத்தை யார் காப்பாற்ற போறான்னு சொல்லி அநேக நாள் கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாசிப்போம். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனமா இருக்கேன், என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க எப்படி இந்த வேலையில செய்தீங்கன்னு நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டே இந்த வேலைகளை செய்து முடிப்பார். அற்புதமான காரியங்களை செய்வார். விசுவசிக்கிறீங்களா? 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். காணாமல் நம்புதல், ட்ரஸ்டிங் வித்அவுட் சீயிங், தினமும் தேவனை சார்ந்து வாழுதல், டெய்லி டிபெண்டன்ஸ் ஆன் காட், அண்ட் பயத்தை மேற்கொண்டு நம்பிக்கையோடு வாழுதல், ஓவர் கமிங் ஃபியர் அண்ட் லிவிங் வித் கான்பிடன்ஸ் சொல்லி பார்த்தோம். பாஸ்ட் இஸ் அ ஹிஸ்டரி அண்ட் ஃபியூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி அண்ட் டுடே இஸ் அ கிஃப்ட்ங்கிற வார்த்தைய அடிக்கடி நினைத்து கொள்ளணும். பாஸ்ட்ங்கிறது வெறும் ஹிஸ்டரி தான், அது கடந்து போன ஒரு விஷயம். இனிமே அதை மாற்ற முடியாது. அதை நினைத்து நடந்ததெல்லாம் இப்படி நடந்துருச்சே, எனக்கா இத்தனை வேதனை, எனக்கா இப்படி கண்ணீர் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டே இருக்கிறதுனால, பயந்து கொண்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போல ஃபியூச்சர்லயும் நடந்துருமோ, என் பிள்ளைக்கு நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுறதுனாலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஃபியூச்சர் நம்ம கையில இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. விசுவாசத்துல நடங்க. உங்களுடைய பலவீனமாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் ஆகட்டும், கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் நேர்த்தியாய் நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் நடப்பது என்னன்றதை நாங்க இன்னைக்கு தியானித்தோம். கர்த்தாவே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற என்னோட ஜெபத்துல அமர்ந்திருக்கிற சகோதரியோ, சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பெரியோரையும் தொடுங்க ஆண்டவரை பார்த்த கடந்த நாட்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இனிமே வருகிற ஃபியூச்சர் எப்படியா இருக்குமோன்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. தன்னோட பலவீனங்களுக்காக, தன் பிள்ளைகளோட ஃபியூச்சருக்காக பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி உங்க வசனங்களை பிடித்து ஆண்டவரப்பா எல்லா வேலைகளையும் செய்ய ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரப்பா உங்க தெய்வீக பலன் ஆண்டவரே அவங்க மேல இறங்கத்தக்கதான கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா உங்க பலன் இறங்கும் போது மகிமையான கிரியைகளை அவர்கள் காண செய்யத்தக்கதான கிருபையை தாருங்க. துதி கன மகிமானைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
Amen. Amen. God bless you all.